நம்ம தான் ஆளுக்கு முன்னாடி கிளம்பிடுறோம் எங்கே போகணும்னாலும். பிரியா என்னங்கத்த? ஏமா கல்யாணத்துக்கு கிளம்ப சொன்னேன், காலகாலத்தில் கிளம்ப வேணாமா? முகூர்த்தம் நாளில் பஸ்ஸும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது, அசால்ட்டாக இருக்க. நான் கிளம்பிட்டேன் அத்தை. கிளம்பிட்டேல? சரி, உன் வீட்டுக்காரனவே எங்க ஆளை காண? நான் பெத்து வச்சிருக்காரு என் புள்ள. எந்த விசேஷத்துக்கு போனாலும் சரி அப்படியே லேட்டா தான் வர்றது. வந்துட்டானா இல்லையா? அவர் வேலைக்கு போயிருக்காரு அத்தை. அவர் வராததே நல்லதுதான் அத்தை. நம்ம போயிட்டு வரலாம் அத்தை. இப்போ யாரு பைத்தியக்காரி? எல்லா பிள்ளைங்களும் புருஷன் வரணும், நம்ம ஜோடியா சேர்ந்து போகணும்னு நினைக்கிங்க. ஆனா இங்கே தாண்டி ஆப்போசிட்டா இருக்குது. அவன் வரவேணான்னு சொல்ற. போனை போட்டு வர சொல்லு. அது இல்லை அத்தை, காலையில் விசேஷத்துக்கு போட்டு போகிறதுக்காக ஒரு சட்டை எடுத்து கொடுத்தாரு அயன் பண்ணுறதுக்கு. நான் அயன் பண்ணிட்டு இருந்தேன்னா அதுக்குள்ளே சின்ன வேலை வந்துச்சு. நான் அயன் பாக்ஸை அப்படி ஆஃப் பண்ணாமல் வச்சுட்டு போயிட்டேன் அத்தை. அது கருகிருச்சு அத்தை. அப்படி தானே, இதெல்லாம் யாருக்குமே கைதவறி செய்கிறது தான். ஏன் நானே கூட இருக்கட்டும் எத்தனை துணியை கருக விட்டுருக்கேன். அதை நினச்சி நீ ஃபீல் பண்ணாத. அதை வரட்டும், நான் பேசிக்கிறேன். ஃபோனை போட்டு வர சொல்லு. அப்படியா அத்தை? சரி அத்தை. டேய், உன் பொண்டாட்டி நல்ல ஒரு சம்பவம் பண்ணி விட்டா. நீ 2000 ரூபா போட்டு எடுத்துட்டு வந்தேல, அந்த சட்டையை அயன் பண்ணுறேன்னு அவங்க ஆத்தாக்காரிட்ட இழுச்சு இழுச்சு ஃபோனை பேசிட்டு அப்படியே கருக்கி வச்சுட்டா. நீ உடனே கிளம்பி வா. 2ல் ஒரு முடிவு பண்ணி இதான் சமயம். அவள் ஆத்தாக்காரி வீட்டுக்கு வெட்டி விட்டுருலா. ஏமா மாறியா? வா. ஒரு சட்டையை கருக்கிறதுக்கு வீட்டை விட்டே காலி பண்ணுறதுக்கு பிளானை போடுறாங்க. அடா, நம்ம பிள்ளை எப்போ வருவானோ? இன்னைக்கு சண்டை ஓட்டு உருள்றதை நம்ம வேடிக்கை பார்க்கணும். ஐயோ, ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு நடக்க போகுதுடா கடவுளே. முதல்ல இந்த கிளவியை இந்த வீட்டில் இருந்து பேக் பண்ணி அவங்க மக வீட்டுக்கு அனுப்பணும். அப்போ தான் நம்ம தப்பிக்க முடியும். இல்லாட்டினா நம்மளை பிரிச்சு விடும்.